வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்கள் சர்வேஷ். திஸ் இஸ் லைஃப் சர்க்கிள்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. என்னோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு தெரியும் எனக்கு ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ ஒரு பிடிச்ச விஷயம்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட பல ட்ராவல்ஸ்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் உங்களையும் அந்த வேர்ல்டு கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஒன்ஸ் அப்பான் அ டைம் பிஃபோர் கொரோனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிக்மங்களூர் போகலான்னு பிளான் பண்ணோம். ஓகே, 6 பேர் வந்து சென்னையில் இருந்தோம், ஒருத்த மட்டும் பெங்களூர்ல இருந்தான். ஸோ அவனையும் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் வந்து சிக்மங்களூர் போனோம். சிக்மங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து ரஃப்லி அரௌண்ட் 3-4 hours தான் ஜேர்னி. ஸோ போகிற வழியில் வேற ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டை வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஆனால் கூகுள் வந்து எங்களை சொதப்பிடுச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபால்ஸே கிடையாது. தென் வி வென்ட் தேர், பார்த்தா அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. ஃபர்ஸ்ட் டே ட்ரிப் ஸ்டார்டிங்லேயே வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. தென் நாங்கள் வந்து சிக்மங்களூரே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ பை த டைம் அங்கே ரீச் ஆகும்போது தான் எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கர்நாடகா வீக்கெண்ட் தான். ஸோ எல்லாருக்குமே ஹாலிடே, எல்லாருமே பெங்களூர்லேருந்து சிக்மங்களூருக்கு வந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே டிராஃபிக். ஸோ நாங்கள் உள்ளே போனோடனே ஒரு ஃபால்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அங்கே போய் பார்க்குறோம், ஒரு 2 kilometers முன்னாடியே வந்து டிராஃபிக்காக இருக்குது. அப்போயே வந்து மணி ஒரு 3 o'clock ஆயிடுச்சு இந்த ஆஃப்டர்நூன். லஞ்சும் சாப்பிடல, ரூமும் புக் பண்ணல. ஸோ வி தாட் சரி இதுக்கு மேலே இது பார்க்கறது தான் வேலைக்காகாது. 5 o'clock எனிவேஸ் ஃபால்ஸ் மூடிடுவாங்க. அப்புறம் தென் வில் ஹேவ் நோ பிளேஸ் டு ஸ்டே. ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 6 o'clock போல் வி காட் த ரூம். சரி என்னடா இந்த ட்ரிப்பு சரியாகவே வரலையே, தெரியாமல் வந்துட்டோமா, லாங் டைமில் வந்துட்டோமா, இல்லை சிக்மங்களூரே வேஸ்டா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் நினச்சி எல்லாரும் அங்கே போயிடுறாங்க. பட் சிக்மங்களூர் ஆக்சுவலி இட்ஸ் ஃப்ளாட் டெரைன். அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எதுவும் இருக்காது. அதுலேருந்து ஒரு 10-15 kilometer தூரத்தில் தான் எல்லா ஸ்பாட்டுமே இருக்கும். லைக் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேசஸ் எவ்வளவோ இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் தான் எங்களோட இந்த மொத்த ட்ரிப்பையுமே வந்து மாற்றி போட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் எவ்வளோ மொக்கையாக போகிற ட்ரிப்பாக இருந்தாலும் ஒரு 1 moment கேன் சேஞ்ச் த என்டையர் ட்ரிப். ஆர் எவ்வளோ நல்லா போயிட்டு இருக்க ட்ரிப்பாக இருந்தாலும் சரி 1 moment கேன் சேஞ்ச், வேர்ஸாகவும் மாற்றலாம். ஸோ இதை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் பேக் டு த ஸ்டோரி. நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இது தெரியும் ஆல்ரெடி அங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ எங்கே போனாலும் இதான் நிலைமை அப்படின்னு வந்து வி ஆல்ரெடி ரியலைஸ்ட். ஸோ யாருமே போகாத ஒரு இடம் இல்லை, லெஸ் பாப்புலேட்டட் ஏரியா அந்த மாதிரி போகலான்னு டிசைட் பண்ணி அண்ட் தென் ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்தன் போயிருந்தான் ஆல்ரெடி டு சிக்மங்களூர். ஸோ அவங்ககிட்டயும் கேட்டோம் நாங்கள் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஈ செட் இந்த மாதிரி டைகர் ரிசர்வ் ஒன்று இருக்குது, அங்கே வேணால் போய் ட்ரை பண்ணுங்க. ஆனால் அது காலையில் 6 o'clock போனோம். ஸோ கூட்டம் யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சேட்லி வி குடன்ட் கெட் அப் அட் 6. அதனால நாங்கள் ஒரு போகிறதுக்கு ஒரு 8 ஆயிடுச்சு. ப்ளஸ் ரோட்ஸ் வேறு அங்கே ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தோம். தென் அதுவும் வந்து செட் ஆகலை. தென் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து வாஸ் அட் 3:30. அண்ட் 3:30 சொல்லும் போது அப்புறம் அந்த ஏரியாவில் இருந்த லோக்கல்ஸை கேட்டோம். அவங்க சொன்னாங்க இங்கே வந்து அனிமல் சைட்டிங்லாம் பெருசாக இருக்காது, பத்ரா ரிசர்வ் டேம், சரி அதுக்கு போகலான்னு வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம். அதுக்கு போகிற வழியில் சும்மா ஒரு இடத்துல நிறுத்தி வழி கேட்கலான்னு நிறுத்தணும். அப்போ தான் தென் வி டிஸ்கவர் தி ஸ்பாட், த ஒன் ஸ்பாட் தட் சேஞ்ச் த என்டையர் ட்ரிப். அண்ட் உண்மையிலே சொல்லணும்னா இந்த ஒரு ஃபால்ஸ் இல்லைன்னா அந்த மொத்த ட்ரிப்புமே வந்து கம்ப்ளீட்லி லைக் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சோகமாக தான் இருந்திருக்கும். என்னடா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கோம், லைக் ஒர்க் அவுட் வந்திருக்கோம். பட் அதெல்லாம் வந்து ஒரு செகண்டில் வேனிஷ் ஆகிற மாதிரி அந்த ஃபால்ஸ் எங்களுக்கு கொடுத்துச்சு அனுபவம். ஆஃப் ரோட் டிரைவிங் அவங்களே ஜீப்பில் கூப்பிட்டு போனாங்க. ஒரு 2 kilometers ட்ரெக். ஸோ அந்த அருவியோட சத்தம் மட்டும் எங்களுக்கு கேட்குது. அதை நோக்கி போகிறோம், இன்னும் கிட்ட கேட்குது. பட் வி weren't able to see. சேட்லி அதோட பேர் கூட எங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இல்லை. ஸோ என்னால் அது உங்களுக்கு என்ன ஃபால்ஸ்ன்னு கூட சொல்ல முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட பிளேஸ் தான் வந்து சிக்மங்களூர். கிட்டத்தட்ட hundreds of ஃபால்ஸ் வந்து இருக்குது.
எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத இடங்களும் நிறைய இருக்கு. ஸோ நான் ஃபீல் பண்ண அந்த மூமெண்ட்டை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இடத்த நீங்க விஷுவலா காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ரியலி டைவ் இன்டு தி வீடியோ திஸ் டைம். So you also head out to Chikmagalur after this corona and find your own sweet spot.